உங்களுடைய பகுதி, உங்கள் கிராமம், உங்களுடைய பூத்து, நீங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்பவுமே பெருசா பார்க்காதீங்க ஐயா. நாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செய்யறது கஷ்டம். இந்த நாட்டுல யாரை போய் பார்க்கறது, யார்கிட்ட பேசுறது. ஆனா பஞ்சாயத் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யறது ஈஸி. என்னுடைய கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யறது ஈஸி. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு, எத்தனையோ சமூக வலைதளம் இருக்கு. நீங்கள் எல்லாம் உங்களை ஒருங்கிணைக்க முடியும், மிக எளிதாக ஒருங்கிணைக்க முடியும். இந்த கிராமத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். 10 பேர் 15 பேர் சேருங்க ஐயா. ஊருக்கு போகும்போது உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு போங்க, எட்டி பாருங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல பாருங்க, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தை 100% சாச்சுரேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க ஐயா. இந்த 100% சாச்சுரேஷன் ஐயா, ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் முழுமைப்படுத்தி இருக்க வேண்டும். அதாவது இத்தனை பேத்துக்கு நான் இத்தனை திட்டம் கொடுக்கறேன்னா, உங்க பஞ்சாயத்துல யாராச்சும் ஒருத்தர் அந்த திட்டத்துக்கு பயனாளி ஆனா அந்த திட்டத்துல பயன்பெறாம இருக்காங்களா? இதை நம்ம ஸ்கீம் சாச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்க பஞ்சாயத்துல இன்னைக்கு இந்தியால எத்தனையோ மாடல் பஞ்சாயத்து இருக்கு. படித்தவர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து பஞ்சாயத்தினுடைய சர்பஞ்ச் தலைவராக மாறி இந்தியால எத்தனையோ பஞ்சாயத்துல மத்திய அரசினுடைய எல்லா திட்டத்தையும் அமல்படுத்தி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. மாடல் பஞ்சாயத்துன்னு சொல்றோம். உங்க பஞ்சாயத்தை, உங்க கிராமத்தை ஒரு மாடல் கிராமமாக பஞ்சாயத்தாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. அது உங்க கான்ட்ரிபியூஷன், அது உங்க ஊருக்கு நீங்க கொடுப்பது. நீங்க கையிலிருந்து எதுவுமே கொடுக்க வேண்டாங்க ஐயா. ஒரு பெரிய ஒரு போர்டு எடுங்க, பஞ்சாயத்துல பெயிண்ட் அடிங்க, பஞ்சாயத்துல வெய்யுங்க. உங்க பேரெல்லாம் போடவே போடாதீங்க. மத்திய அரசு திட்டம், இந்த திட்டம் இதுதான், இந்த திட்டத்துக்கு அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கலாம், இந்த திட்டத்துக்கான வெப்சைட் அப்படின்னு ஒரு 10 திட்டத்தை எழுதுங்க ஐயா. ஒரு டைம் ஊருக்கு வரும்போது வச்சுட்டு வந்துருங்க போர்டை. அந்த ரோட்ல போறவங்க 10 பேர் படிப்பாங்க. ஓ இதான திட்டம், இது இங்க அப்ளிகேஷன் கொடுக்கணுமா. யாராச்சும் கிடைக்காதவங்க அதை பண்ணட்டும். அடுத்த வருஷம் ஊருக்கு போகும்போது அந்த போர்டை கழட்டுங்க, மறுபடியும் இன்னொரு போர்டை மாட்டுங்க, இன்னொரு 10 திட்டத்தை எழுதுங்க. மத்திய அரசுடைய திட்டம் 1, மத்திய அரசு திட்டம் 2, மத்திய அரசு திட்டம் 3 வெப்சைட் போடுங்க. 3வது வருஷம் போகும்போது அந்த போர்டை கழட்டுங்க. நீங்க பேரை போட்டா தான் 4 பேர் பஞ்சாயத்து பண்ண கிளம்பிடுவோம். எப்படி பேரை போட்டீங்க, யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது, இங்கேயே போட வச்சீங்க. பேரே போடாதீங்க ஐயா. 3வது வருஷம் மறுபடியும் ஒரு போர்டு வைங்க, மத்திய அரசு திட்டத்தை எழுதுங்க. இது ஒரு நண்பர் எனக்கு யோசனையா சொன்னார். அண்ணே எங்க ஊர்ல நான் குவைத்துல இருக்கேங்க அண்ணே, ஃபர்ஸ்ட் வருஷம் 10 போட்டேன், அடுத்த வருஷம் 10 போட்டேன், 3வது வருஷம் 10 போட்டேனே, யாரும் பிரச்சனை பண்ணல. இது ஏன் ஊருக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்பீங்க அண்ணா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். ஐயா டெல்லி சென்னை யோசிக்காதீங்க ஐயா, உங்க பஞ்சாயத்து கிராமம்னு யோசிங்க. ஒரு திட்டத்தை எழுதி போடுங்க ஐயா, அதை பார்த்து மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க, ஆனா சொல்றதுக்கு அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆள் இல்லை. நம்முடைய நோக்கம் கிராமப்புறத்துல ஒரு திட்டமும் 100% சாச்சுரேஷன் பண்ணுங்க ஐயா. சாச்சுரேஷன், ஏன்னா அதை முடிச்சிட்டோம்னா திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த திட்டத்துக்கு போலாம். எத்தனை வருஷம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு திட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம், எத்தனை வருஷம் கழிப்பறை இல்லாதவங்களுக்கு கழிப்பறை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல அது எண்டு கொண்டு வரணுங்க, ஏதோ ஒரு இடத்துல சாச்சுரேஷன் பண்ணணும். அப்பதான் அடுத்த கட்டம் நம்ம போவோம். அதனால் நிச்சயமாக உங்களுடைய கிராமத்துல ஒரு திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கான முயற்சியை நீங்க எடுக்கணும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேங்க ஐயா. 3வது, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டை பதிவு பண்ணி வைங்க. எலெக்ஷன் அன்னைக்கு வந்தீங்கன்னா பூத் தெற்க இருக்கா வடக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணே நான் ஹாங்காங்ல இருந்து பிளைட் பிடிச்சு வந்தேன், துபாயில இருந்து பிளைட் பிடிச்சு வந்தேன், ஓட்டல் லிஸ்ட்ல பேரே இல்லைன்னு. நாங்களும் அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாதுங்க, அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது. அந்தந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த வாக்காளர் பட்டியெல்லாம் சரி செய்யப்பட்டு எல்லாம் பார்த்து ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 மூணும் பார்த்து, ஃபார்ம் 6 புதிய வாக்காளர், ஃபார்ம் 7 நீங்க ஆட் பண்ணிட்டீங்க நான் அப்ஜெக்ட் பண்றேன், ஃபார்ம் 8 நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க ஆனா சின்ன சின்ன திருத்தம் பண்ணணும். இது 3 ஃபைனலைஸ் பண்ணி நீங்க ஊருக்கு லீவ் எடுத்து ஓட்டு போட வரும்போது நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவாங்க. அன்னைக்கு வந்து நாம் பார்க்கும் பொழுது எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது உங்களுடைய அடிப்படை உரிமை. நீங்க இந்த ஊருக்கு வரும்போது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு போய் முதல்ல உங்க ஓட்டு அங்க இருக்கா முதல்ல அதை பாருங்க, உங்க ஓட்டு சரியான பூத்துல இருக்கா அதை பாருங்க. ஆனா எங்க ஊர் இது கவர்மெண்ட் ஸ்கூலு, ஆனா 5 கிலோமீட்டர் தள்ளி ஓட்ட பதிவு பண்ணி வச்சிருக்கான், அதை அப்ஜெக்ட் பண்ணுங்க, வெப்சைட்டுக்கு போய் அப்ஜெக்ட் பண்ணுங்க. எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் ஆன்லைன்ல கொடுத்துருங்க, செக்கிங் அவங்க வருவாங்க, நீங்க எந்த ஆபீஸ் போகாது. உங்க அப்பா அம்மா ஓட்டு இருக்கா, சொந்தக்காரங்க ஓட்டு இருக்கா, பங்காளிக ஓட்டு இருக்கா, உள்ளூர்காரங்க ஓட்டு இருக்கா, இதை மட்டும் நீங்க செய்யுங்க. இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3வது விஷயம். உங்கள் ஓட்டு இருக்கா, உங்கள் ஓட்டு சரியான இடத்துல இருக்கா, உங்க சொந்தக்காரங்க ஓட்டு இருக்கா, அது சரியான இடத்துல இருக்கா. நீங்க ஒரே டைம் லீவுக்கு வரும்போது செக் பண்ணிட்டு வந்துருங்க. வேற எதுவும் உங்களுடைய மொபைல் போனுக்கு எலெக்ஷன் கமிஷன் மெசேஜ் அனுப்புவாங்க, எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம்.
மொபைல் போனுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. உங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் BLA அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு மேல அவங்க பிரச்சனை. நீங்க வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். எனக்கு ஓட்டு இல்லை, எனக்கு சரியான இடத்துல இல்லை. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிற காரணம், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல நீங்க பிளைட் டிக்கெட் போட்டு உள்ளூர்ல ஓட்டு போட வந்து ஓட்டு இல்லை என்பது எங்களுடைய அவமானமாகத்தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து அவங்க ஓட்டு போட முடியலையே, எத்தனையோ பேர் அழுவாங்க. இந்த 3 விஷயம் மட்டும் ஸ்கீம் சேச்சுரேஷனுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆலோசனைய வரும்போது கேட்கிறாங்களோ கேட்கலையோ, பிரைம் மினிஸ்டர் கிரீவன்ஸ் போர்ட்டல் இருக்குங்க ஐயா. பிரைம் மினிஸ்டர் கிரீவன்ஸ் போர்ட்டல் சும்மா ஒரு டெஸ்டுக்காக நான் சொல்றேன். டெஸ்டுக்காக நான் சொல்றதை நீங்க நம்பலாம் நம்பாம போலாம். டெஸ்டுக்காக நீங்க போடுங்க. பிரைம் மினிஸ்டர் கிரீவன்ஸ் போர்ட்டல். பிரைம் மினிஸ்டர் அட்வைஸும் கேட்கிறாரு உங்ககிட்ட. பிரைம் மினிஸ்டர் PMO வெப்சைட்ல அட்வைஸ் நீங்க கொடுக்கலாம். ஒரு அட்வைஸை எழுதி போடுங்களேன். என்ன அதுன்னு நீங்க பாருங்க, மேஜிக் மாதிரி நடக்கும். நீங்க இமெயில் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். கண்டிப்பா ரிப்ளை வரும். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இதான் உங்க நம்பர். நீங்க இமெயில் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். எப்படி நம்ம நாடு வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்க குறை சொன்னீங்க, நிறை சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க. இது 15 நாள் கழிச்சு அப்டேட் வரும். இந்த செக்ஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் இங்கேயோ படிப்பாங்க ஐயா. அதுக்கப்புறம் அதுக்கு க்ளோஷர் வரும். 30 நாள்ல க்ளோஷர் வரும். நீங்க அனுப்பிச்சது இது, அது இங்க போச்சு, அதற்கான ரிப்ளை இது, உங்களுக்கு க்ளோஷர். நாம குறைந்தபட்சம் செய்யலாமே ஐயா, குறைந்தபட்சம் செய்யலாமே. நமக்கு ஒண்ணு தெரியும், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது உதவும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாட்டுக்காக கொடுக்கிறோம், அதை நீங்க செய்யுங்க. இதுதான் நான் முதல்ல சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுங்க. 2வது, உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல, உங்க தெருவுல, நீங்க அர்பன் ஏரியால, நான் சென்னையில இருக்கேன், நான் மடிப்பாக்கத்துல இருக்கேன், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன், கோர் சென்னை அர்பன் ஏரியா, அவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. சாலையோர வியாபாரிகள் இத்தனை திட்டம், அவ்வளவு லட்சக்கணக்கான காசு. ஒரு போர்டை வைங்க, 4 பேர்த்த கூப்பிட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. 3வது, உங்க ஓட்டை செக்யூர் பண்ணுங்க. சுத்தி இருக்கவங்க கூடிய ஓட்டை செக்யூர் பண்ணுங்க. 4வது, பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு இந்த கட்சி பிடிக்கும், இந்த தலைவர் பிடிக்கும், மாற்றத்தை கொடுப்பாங்க, நீங்க ஓட்டு போட்டு வந்துட்டே இருங்க. இந்த 4 மட்டுமே இங்கிருந்து நீங்கள் செய்ய முடியும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல அமர்ந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் செய்ய முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க கீழே இருந்து மெசேஜ், அண்ணே 45 நிமிஷமா பேசிட்டு இருக்கிறீங்க, மக்கள் தூங்கிட போறாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, அதனால் நீங்க கொஞ்சம் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணும், அதனால் மிக வேகமாக நீங்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கீழிருந்து அன்போடு சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் மிக அன்போடு இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு, தமிழகத்தினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சாரிங்க ஐயா, நான் மாற்றம் ஏதோ பேசிட்டேன். நான் உணர்ச்சி மிகுதியில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும், அடுத்த கட்டம் இதெல்லாம் போகணும், இவ்வளவு திறமையை பயன்படுத்தும். என்னுடைய நோக்கம் எல்லாம் ஐயா 12.5 மில்லியன் இந்த ஊர்ல, 4.35 மில்லியன் நாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாதாரண வேலை இல்லைங்க ஐயா, சாதாரண வேலை இல்லை. 4.35 மில்லியன் இந்தியர்கள் இருக்கும். அப்ப எவ்வளவு டேலண்ட் இந்த ஒரு நாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை எப்படி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது? அண்ணே சொன்னாருங்க, அண்ணே 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நான் பூ விற்க வந்தேன். அது பாருங்க, சாதாரண பூன்னு நாம் பாக்குறோம், சாதாரண பூன்னு பாக்குறோம். பெருமாள் அண்ணன் சொன்னார் 40 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கேட்டேன், அண்ணே பூ எப்படின்னே வருதுன்னு. இந்த ஊர்ல பூ இல்லைங்கன்னா டெய்லி பிளைட்ல வருதுனாரு. அப்ப எவ்வளவு காம்ப்ளிகேட் ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. அந்த பூவை மதுரை 10ல மல்லிகைப்பூ வாங்கணும். அதே மல்லிகைப்பூ தமிழ்நாட்டில் 6 இடத்துல கிடைக்கும். மதுரையில, நாகர்கோவில்ல, வேற வேற மல்லி கிடைக்கும். அதையெல்லாம் ஒருங்கிணைக்கணும், அது மார்க்கெட்டுக்கு வரும், அங்க பிடிக்கணும், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் பிளைட்ல ஏத்தணும், அதுக்கப்புறம் இங்க வரணும், அது ஒரு மாலையா கோர்த்து கொண்டு வந்து எனக்கு போட்டாங்க. அது சாதாரண வேலைங்களா? அதை மாலையா பாக்குறோம். ஆனா ஒரு மனுஷன் அதை 40 ஆண்டு காலமாக அத்தனை இடத்தை ஒருங்கிணைத்து அந்த பூவை வந்து இங்க கொண்டு வந்து ஒரு மாலையா தொகுத்து இங்க போறாருன்னா சாதாரண. அப்ப இவருடைய அறிவை நாம் பயன்படுத்தணுமா இல்லைங்களாங்க? இவருடைய அறிவை பயன்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. அப்படித்தான் ஒரு மனிதரையும் நம்ம பார்க்கின்றோம். அண்ணே நான் இங்க வாட்டர் ஃபில்டர் ட்ரீட்மெண்ட் பண்றேன், எப்படி நம்முடைய நாட்டுக்கு பயன்படுத்த? நெமிலில் நம்ம போடுறமே, ஸ்வீடன்கார வந்து பண்றானே, நம்மால இங்க இருக்காங்களே. எத்தனையோ ஆடிட்டர்ஸ், 7500 இந்திய ஆடிட்டர்ஸ் இங்க இருக்கிறீங்க ஐயா. 7500 ஆடிட்டர்ஸ் இருக்கிறீங்க இந்த ஒரு நாட்டுல. ஹையஸ்ட் ஆடிட்டர் எங்கேயுமே இல்லை. நேற்று அபுதாபியில கேட்டேன், அபுதாபியில மட்டும் 1400 ஆடிட்டர், UAE-ல 7000. எவ்வளவு பேர், எவ்வளவு டாக்டர், எவ்வளவு பேர் படிச்சவங்க. எல்லோருடைய திறமையும் நம்முடைய நாட்டுக்கு வேண்டும். இன்னும் 10 ஆண்டுகள்ல வறுமையை ஒழிக்கணும். 89வது சுதந்திர தினம் வரும் பொழுது
எல்லோருக்கும் வீடு கட்டி இருக்க வேண்டும், எல்லோருக்கும் கழிப்பறை கட்டி இருக்க வேண்டும், எல்லோருக்கும் அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கணுங்க ஐயா. அப்புறம் தான் அடுத்து போகணும். இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. 10 வருஷங்கிறது 3550 நாள் டப்புன்னு ஓடிடும். முதல்ல 10 வருஷம் எப்படி ஓடி போச்சுன்னு பாருங்க. நான் இங்க வந்து 5 வருஷம் ஆகுதுங்க. 2019 எனக்கு 2025, 6 வருஷத்துல அப்படியே துபாயே மாறி போச்சு. எல்லா இடத்துலயும் பில்டிங் வந்துருச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா டெசர்ட் தெரியுப்பாங்க, டெசர்ட்டே தெரியறது இல்ல. துபாய் டு அபுதாபி அந்த ரோட்ல அவ்வளவு பில்டிங் வந்துருச்சு. முதல்ல அவ்வளவு கேப் இருந்துச்சு. அவ்வளவு வேகமா ஊர் வளருது. அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் பாரதத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும். ஒரு தனி மனிதராக எதையும் எதிர்பார்க்காம நீங்க வேலை செய்யணும். விஐபி நான் விஐபி எனக்கு கண்டுக்கல, நான் வரும்போது வெளியே உட்கார வச்சான், நான் ஆலோசனை கொடுக்க வந்து ஒரு டீ கூட கொடுக்கல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம கடமை நம்ம செய்யணும். எங்க ஊர்ல மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள், நமக்கும் மாநில அரசுக்கு என்ன வாக்கிய தகராறுங்களா பஞ்சாயத்து தகராறா? மாநில அரசு திட்டத்துக்கு ஒரு போர்டை வச்சிருங்க, மத்திய அரசு திட்டத்துக்கு ஒரு போர்டு வச்சுட்டீங்க, மாநில அரசு திட்டத்துக்கு ஒரு போர்டை வச்சிருங்க. அது எந்த கட்சி பிடிக்கிற கட்சி பிடிக்கல கட்சி இல்ல, இதையும் மக்கள் பார்க்கட்டும், அதையும் அவங்க கிடைக்கட்டும். கிரீவன்ஸ் போர்ட்டல், நிறை குறைகள் எழுங்க, அதையும் செய்யணும். தயவு செஞ்சு ஓட்டை கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணி போட்டுருங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லா வெப்சைட், எங்கேயும் போக வேண்டாம், எந்த அப்ளிகேஷனும் ஃபில் பண்ண வேண்டாம், ஆன்லைன்ல போட்டு மொபைல் போனை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆதார தயவு செஞ்சு லிங்க் பண்ணி விட்டுருங்க. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டான்னு செல்போனுக்கு மெசேஜா வந்துடும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்றும் ஒரு முறை ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ಇಂಡಿಯನ್ ಪೀಪಲ್ಸ್ ಫೋರಂ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲಾ ಬಂಧುಗಳು ಕೂಡ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಫ್ರಂಟ್ ರೋದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಅಷ್ಟು ಒಂದು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸಿ, ಇದು ಸ್ಪಾನ್ಸರ್ಸ್ ಯಾರು, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಸೇರ್ಲಿಕ್ಕೆ காரணகர்த்தராக இருவர், அவரு பல இம்பார்ட்டன்ட். தாவு இன்னைக்கு நீங்க இந்த நேரத்தை கொடுத்து, நான் கண்டிப்பா சனிக்கிழமை அன்னைக்கு நான் போவேன், இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வருவேன், முதல்லயே நீங்க பண்ணி, அதுவும் இந்த ஹால் இருக்கக்கூடிய பற்றாக்குறை இருந்துச்சு, இட பற்றாக்குறை, அதையெல்லாம் சரி பண்ணி கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணி வேலையெல்லாம் கரெக்டா விட்டுட்டு எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மற்றும் ஒரு முறை தெரிவித்து, இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஐபிஎஃப் தலைவர், தமிழக ஐபிஎஃப் தலைவர், கர்நாடகா ஐபிஎஃப் தலைவர், எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். தயவு செஞ்சு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் பெரிய பங்களிப்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை மிக வேகமாக உருவாக்கி நம்முடைய சமகாலத்துல வறுமை என்பதை ஒழித்து கட்டுவோம் என்கின்ற சூளுரை இந்த சுதந்திர தின நாளில் நாம் எடுப்போம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.